சத்திய விண்ணப்பத்தின் முக்கிய கருத்துகள். 1. அருட்பெருஞ்சோதி ஒரே பரமகடவுள், எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் எல்லாம் வல்ல தனித்தலைமைக் கடவுளாகவும் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரும் கருணை வடிவமாகவும் அருட்பெருஞ்சோதி விளக்கப்படுகிறார். 2. மனித வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். வள்ளலார் கூறும் உண்மையான குறிக்கோள் மரணம் இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத உடல், மூப்பு இல்லாத நிலை, பயம் துன்பம் நீங்கிய வாழ்வு, பேரின்ப சித்தி நிலை. 3. தேகத்தை சித்தி தேகமாக மாற்றுதல். இந்த மனித உடலை வெறுக்கவில்லை, இதையே நித்திய தேகம் ஆக்க மாற்ற வேண்டும் என்கிறார். உடல் அழியாமல் அருள் ஒளியாக மாற்றப்பட வேண்டும். 4. கடவுளருள் இல்லாமல் சித்தி கிடையாது. வள்ளலார் உணர்ந்த உண்மை யோகத்தால் மட்டும் இல்லை, தவத்தால் மட்டும் இல்லை, வேறு எந்த சாதனையாலும் இல்லை, திருவருட் சுதந்திரம் மூலமே சித்தி கிடைக்கும். 5. 3 சுதந்திரங்களையும் கடவுளுக்கு ஒப்படைத்தல். வள்ளலார் துறந்தவை. தேக சுதந்திரம், உடல் என்னுடையது என்ற அகங்காரம். போக சுதந்திரம், பொருள் இன்ப ஆசைகள். ஜீவ சுதந்திரம், நான் தனி உயிர் என்ற தன்முனைப்பு. இவை அனைத்தையும் அருட்பெருஞ்சோதிக்கே அர்ப்பணிக்கிறார். 6. முழு சரணாகதி தத்துவம். எனது என்று ஒன்றும் இல்லை, உடலும் உயிரும் கடவுள் அருளால் கிடைத்தவை, மனிதனுக்கு உண்மையில் தனி உரிமை இல்லை. 7. மரணமில்லா பெருவாழ்வு வேண்டுதல். வள்ளலாரின் பிரார்த்தனை இத்தேகமே நித்திய தேகமாக வேண்டும், எக்காலத்தும் அழியாத பேரின்ப வாழ்வு வேண்டும். 8. தனக்கு மட்டும் அல்ல, எல்லா உயிர்களுக்கும். இது மிகவும் முக்கியமான சன்மார்க்க கருத்து. எனக்கு மட்டும் முக்தி அல்ல, எல்லா உயிர்களும் இதே அருளைப் பெற வேண்டும், அனைவர் மீதும் கருணை வேண்டும். 9. சன்மார்க்கத்தின் மையக் கொள்கை. இந்த விண்ணப்பத்தின் சாரம் ஜீவகாருண்யம், அருள், சரணாகதி, ஒளி அனுபவம், மரணமில்லா வாழ்க்கை, உலகுயிர் சமத்துவம். மிக முக்கியமான வரிகள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்ப முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி. வள்ளலாரின் மரணமிலா பெருவாழ்வு தத்துவத்தின் மையவரி. இறுதி சாராம்சம். சத்திய விண்ணப்பம் என்பது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல, மனிதன் தெய்வீக நிலைக்கு உயர வேண்டிய ஆன்மீக அறிக்கை. இதில் வள்ளலார் தன்மையை ஒழித்து முழு அருளை ஏற்று மரணமில்லா ஒளி வாழ்வை வேண்டி அதையே அனைத்து உயிர்களுக்கும் வேண்டுகிறார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. திருச்சிற்றம்பலம்.